இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சாங்ஸ் கேட்கக்கூடிய பழக்கம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு சவுண்டை வந்து செட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப் ஊஃபரை வாங்கி வச்சுக்குவோம். ஸோ இது மூலியமாக நம்ம கரெக்ட் பண்ணி அது மூலியமாக ஒரு தெளிவான சாங்கை வந்து நம்ம கேட்கக்கூடிய பழக்கம் உள்ள நபராக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக உங்களால் அடிஷ்னலாக ஒரு சப் ஊஃபர் வாங்க வேண்டியது அவசியமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஒரு நேர்த்தியான விஷயங்களை வந்து பின்னப்பட்டிருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது டிஜே லெவலில் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான ஒரு அப்ளிகேஷன் நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜை ஸ்க்ரூல் பண்ணுங்கள். ஸ்க்ரூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் இருக்கும், இதில் வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பேசிக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UHQ அப்ஸ்கேலர் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. சரவுண்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. டியூப் MP ப்ரோ இதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு Subwoofer Bass அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ரூவ் யுவர் பேஸ் சவுண்ட் குவாலிட்டி வித் Subwoofer Bass. அதாவது நீங்கள் சப்வூஃபர் எக்ஸ்ட்ரா வாங்கி மாட்டி அதில் உள்ள சவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில் ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களோட சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம அந்த அப்ளிகேஷனில் போகலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அலோவ் கொடுத்துங்க ஒரு சில விஷயங்களுக்காக. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் மியூசிக் பிளேயர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்ஷன் யூசிங் ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயரை நீங்கள் பயன்படுத்தலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ வால்யூம் அதை ஆன் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஃபோர்ஸ் இதே ஆன் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் லவுட்னஸ் என்ஹான்சர் அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சப் ஊஃபரை வந்துட்டு ஒரு அளவுக்கு கூட்டிக்கோங்க. 100% ஒரு 50 மினிமம், இல்லைனா 50 to 60 70 அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பாட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் கூகுள் ப்ளேலையோ இல்லை நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து உங்களுடைய பாடல்களை கேட்க முடியும். இந்த Subwoofer Bass பயன்படுத்தி உங்களால் ஒரு டிஜே லெவலில் சவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வசதியை இந்த Subwoofer Bass கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த மாதிரி செட்டிங்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய சவுண்ட் அப்ளிகேஷன், அதாவது Subwoofer அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது எப்படியே லைக் பண்ணுங்கள்.